வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிஏபி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கு பார்க்குறது வந்து விண்டோ ஏசியில் நம்ம இந்த விண்டோ ஏசியை ஏற்கனவே கலட்டி எப்படி சர்வீஸ் பண்ணேன், கெப்பாசிட்டர் எப்படி சேஞ்ச் பண்ணேன் எல்லாத்தையும் பார்த்தோம். அதை இந்த திரும்ப கொஞ்சம் ஸ்வீட்டாக போடுறேன். ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த விண்டோ ஏசியை படியாக சர்வீஸ் பண்ணி போட்டு இந்த கெப்பாசிட்டர் போட்டு ஒன் பண்ணி பார்த்து நாம் எப்படி இந்த கெப்பாசிட்டர் மாற்றலாம் என்று பார்த்து நாம் ஏற்கனவே இந்த கெப்பாசிட்டர் மாற்றி பார்த்த இதில் இந்த கம்ப்ரெசர் வேலை செய்யலை. இதில் கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ரெசர் வேலை செய்யுதில்லை, ஃபேன் வேலை செய்யுது. ஃபேன் மட்டும் வேலை செய்யுது. ஆனால் இதில் ஃபேன் கெப்பாசிட்டர் கம்ப்ரெசர் எல்லாம் ஒரு கெப்பாசிட்டர்லாம் இதில் லைன் இருக்குது. ஃபேனுக்கும் இந்த கெப்பாசிட்டர்லாம் லைன் இருக்கு. ஓகே, நாம் கெப்பாசிட்டர் மாற்றி பார்த்ததுக்கு வேலை செய்யலை. அதை தான் இதை போட்டிருக்கேன். இதை பாருங்கள். இப்போ நாம் புது கெப்பாசிட்டர் போட்டுத்தோம். ஆனால் ஃபேன் மட்டும் வேலை செய்யுது, கம்ப்ரெசர் வேலை செய்யுது. அப்போ அந்த கெப்பாசிட்டரில் வந்து பிரச்சனை இல்லை. கெப்பாசிட்டர் நல்ல மட்டத்தால் ஃபேன் மட்டும் வேலை செய்யுது, கம்ப்ரெசர் வேலை செய்யலை. இப்போ நாம் கெப்பாசிட்டர் ஓகேன்றதால வயரெல்லாம் ஓகே. இதால் இப்போ நாம் இப்போ என்னத்தை செக் பண்ண போகிறோம்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்ப்ரெசரை செக் பண்ண போகிறோம். கம்ப்ரெசரை லைனை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா கம்ப்ரெசர் வேலை செய்யுது இல்லை, நீ கம்ப்ரெசர் லைனை தான் இனி இப்போ செக் பண்ணி பார்க்கணும். இல்லை கெப்பாசிட்டர் எல்லாம் மாற்றி பார்த்தாச்சு இதுக்கு முந்தி. இப்போ கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு தான். இப்போ கம்ப்ரெசரில் லைன்கிட்ட கிளிப்பை கலட்டுறேன். இதில் கிளிப்பை கலட்டி போட்டு பார்ப்போம் வயரை என்ன மாதிரி எப்படி இருக்கேன்ட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட் வந்து கம்ப்ரெசருக்கு வர 3 வயர், 3ல் ஒன்று ஷார்ட் ஆகிருக்கு. ஷார்ட் ஆகி பற்றி போயிருக்கு, பற்றி தனியாக கலண்டுருக்குது. இப்போ நாம் வயர் மட்டும்தான் பார்த்திருக்கா இல்லை கம்ப்ரெசரில் ஷார்ட் இருக்கா, கம்ப்ரெசர் கேன்சலான்றதை செக் பண்ணி பார்ப்போம். மல்டிமீட்டரில் நான் சவுண்ட் சிஸ்டத்துக்கு வைக்கிறேன். இதை இப்போ வந்து நாம் இந்த செட்டிங் வந்து சவுண்ட் கேட்குறாப்புல 2 குச்சியும் டச் பண்ணால் சத்தம் வர மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு தான் நாம் இந்த கம்ப்ரெசர் வேலை செய்தாண்டு பார்க்குறேன். அந்த 3 வயர் வர லைனில் ஒரு வயரை குத்தி ஒன்றை பொடிக்கி வச்சு பார்க்கல அந்த சத்தம் கேட்டுத்தண்டா கம்ப்ரெசரில் வந்து ஷார்ட் இருக்குன்ற அர்த்தம். கம்ப்ரெசரில் ஷார்ட் இருந்து பொடிக்கு கரண்ட் வந்தால் கட்டாயம் சத்தம் கேட்கும். நான் இப்போ இதை வச்சு பார்த்ததில் பொடியிலுக்கு கரண்ட் வருது, அந்த சத்தம் கேட்குது. 3 வயர்லையும் 3 கம்ப்ரெசர் லைன்லையும் வச்சு பார்க்க சத்தம் வருது. சத்தம் வரத்தால் கம்ப்ரெசர் ஷார்ட், இது கம்ப்ரெசர் கேன்சல். இப்போ நாம் புது கம்ப்ரெசர் மாற்றுறோம். அந்த கம்ப்ரெசர் கலட்டினத்தை நான் வீடியோ எடுக்கலை, அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி கம்ப்ரெசர் கலட்டுறேன்ட்டு. இந்த கம்ப்ரெசருக்கு 3 போல்ட்டு வரும். அந்த 3 போல்ட்டை கலட்டி 2 பைப்பு வரும். அந்த 2 பைப்பை ஹீட் ஆகி கம்ப்ரெசர்லேருந்து கலட்டி போட்டு திரும்ப புது கம்ப்ரெசரை வச்சிருக்கேன். இந்த வச்சு இந்த பாருங்கள் திரும்ப வெல்டிங் பண்ணப்படுது. இது திரும்பியும் 2 பைப்புக்கு தான் வெல்டிங் பண்ணி போட்டு இந்த மீட்டரை பாருங்கள், மீட்டரை போட்டு பெக்கம் மிஷின் வேலை செய்யுது. இந்த பாருங்கள் அந்த உள்ளுக்கு இருக்கிற காற்று டஸ்ட்டை இந்த மிஷின் இழுத்து எடுக்குது. எப்பயும் புது கம்ப்ரெசர் விண்டோ ஏசிக்கு ஒட்டுனதுக்கு பிறகு நம்ம கேஸ் அடிக்கிற வேல்ஃபுல்ல கேஸ் அடிக்கிற அந்த பைப்பை மீட்டரை கனெக்ட் பண்ணி இந்த பெக்கம் மிஷினை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணணுமெண்டா உள்ளுக்கு இருக்கிற காற்றை ரிட்டன் இது இழுத்தெடுக்கும். இழுத்தெடுத்து அடிக்கிற வேல்பாலாம் இழுத்தெடுக்கும். இழுத்தெடுத்து தள்ளுனதுக்கு போகிறதா நாம் காற்று அடிக்கிறோம். இந்த அடிக்கி தான் 3வது போல்ட்டு, கம்ப்ரெசர் போல்ட்டு. அதை டைட் பண்ணுறேன். டைட் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் லிமிட்டுக்கு அடித்தாச்சு, தேவையான அளவுக்கு அடித்தாச்சு. கேஸ் லிமிட் உங்களுக்கு தெரியும், 60 அடித்தா காணும். 60 அடித்து கம்ப்ரெசர் வயரையும் கொடுத்தாச்சு. இனி இந்த ஏசியை ஆன் பண்ணி பார்த்தா சரி, புது கம்ப்ரெசர் வேலை செய்யும். இந்த பாருங்க, இது ஒரு பைப்பு, அந்த மேலுக்கு இருக்கிற பெரிய பைப்பு, 2 பைப்பையும் தான் வெல்டிங் பண்ணினேன். ஓகே, இப்போ ஏசியை ஆன் பண்ணுறதுக்கு ஏசி வேலை செய்யுது. இந்த ஃபேன் எல்லாம் இது பாருங்கள், கம்ப்ரெசர் வேலை செய்யுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. புது கம்ப்ரெசர் தானே. ஏற்கனவே அந்த பழைய ஏசியில் நம்மளோட கம்ப்ரெசர் வேலை செய்யாதது, கம்ப்ரெசர் பழுது. இதில் ஷோட்ரு இருந்ததால்
வேலை செய்யலை. இப்படியான ஏசியை செக் பண்ணக்குள்ள கட்டாயம் பொடிக்கு டெஸ்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் பொடியில் கரண்ட்டு ஷார்ட் ஆகுதான்ட்டு. ஏன்டா இந்த வயர் பட்டிருந்தது கட்டாயம் கரண்ட் வரும். அதால் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏசி நல்லா வேலை இது. இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மிஸ்டர் விஐபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கவும்.